கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் With our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானவரோடும் இணைந்து and with the Holy Spirit of God, உங்களை சந்திக்கின்றோம். we are glad and happy to meet you all. இப்போது இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, உங்கள் இல்லத்தில் சூழ்வதை உணருங்கள். let us experience God's presence is coming near to us in our homes. நாங்களும் இங்கிருந்து உணர்கிறோம். We are experiencing the same. இந்த 7 நிமிடங்கள் This 7 minutes உங்களுக்கு போஜனம் நிறைந்த நிமிடங்களாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். will be such a blessing for you. We are believing it. கர்த்தர் நல்லவர், The Lord is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endured forever. கர்த்தரை ருசித்து பாருங்கள். Taste and see the Lord is good. தேவனுடைய வசனங்களை நாம் இன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Let us accept the word of God very delightfully, இதயத்தில் தாகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் with an eager in our hearts. என்று சொன்னால் Do you want to know the reason why? அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். His verse says, He sent His word and heals. அவர் தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிறார். By His stripes we are healed. நாம் எழுந்து நடக்க, நாம் எழுந்து காரியங்களை செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறார். God wants us to rise up from a situation and do the will of God. நம் வாழ்விலே நாம் நன்றாய் இருக்கவே தேவன் பிரியப்படுகிறார். God wants us to have a good life. அவருடைய வாஞ்சையெல்லாம், His plan, அவருடைய விருப்பமெல்லாம் His purpose, நாம் சுகமாய் இருக்க, we should have a செழித்திருக்க, we should be prosperous, மென்மையை இருக்க we அழைத்திருக்கிறார். should be above all. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we see yesterday, இயேசு அவனை நோக்கி, God looked at him, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நட என்று சொன்னார். take your bed and go. நம் வாழ்க்கையில் கூட In our lives also, எதிலும் முடங்கி போகாதபடிக்கு, we should not sit in a common place, கலங்கி போகாதபடிக்கு should not worry about anything. எழும்புவோம். Let us rise up. சங்கீதத்தில் சொல்கிற வண்ணமாக, As in the psalmist says, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று பார்க்கிறோம். we rise up and stand firm. தேவ ஜனங்கள் ஒடுங்கி போவதற்காக அழைக்கப்படவில்லை. God's people, you are being called not to sit in harmony. நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to stand upright. இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து எழுந்து நிமிர்ந்து நின்று நம்மை காண்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். Today also, Jesus has been rose from the dead and He is victorious. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. Death has not overcome Him. எந்த மனிதனும் மரணத்தை மேற்கொள்ள முடியாது. No man has ever conquered death. ஆனால் இயேசுவினுடைய ஜீவியத்தை மரணம் மேற்கொள்ள முடியாதபடிக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். But Jesus is resurrected today. Death has no power over Him. அதனால் இன்றைக்கும் கூட Today also, அவர் நமக்கு அற்புதம் செய்ய வாஞ்சையுள்ளவராய் இருக்கிறார். Jesus is very much interested to do a miracle for இந்த you. வேளையிலும் கூட In this time, வேத வசனத்தை தியானிக்கும்படியாக let us go to the scriptures. 2 கொரிந்தியர் 2 Corinthians 12ஆம் அதிகாரம் chapter 12 9ஆம் வசனம். verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்வதை பார்க்கிறோம். And he said to me, my grace is enough for you, for my power is made complete in what is feeble. Most gladly then will I take pride in my feeble body, so that the power of Christ may be on me. பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். At what is feeble, your power is made complete. தேவ மனுஷனாகிய பவுல் வாழ்க்கையிலே In the life of Apostle Paul, வல்லமையாய் தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். God used him mightily. ஆனால் அவர் வாழ்க்கையில் கூட பலவீனங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. In his own life also he faced many persecution. அதற்கு தேவன் சொல்கிறார், But God reminded him, உன் பலவீனத்திலே in your weakness என் பலவீனம், I will be. என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்லிப்பார். I will be a sufficient for you. And grace. ஆண்டவர் பலத்தை பவுல் விளங்கிக் கொண்டபடியினாலே Paul understands God's powerful. தொடர்ந்து ஊழியத்துக்குள் அவர் கடந்து போகிறார். He runs and does ministries for God. அநேக திருச்சபைகளை ஸ்தாபிக்கின்றார். He invented many new churches there. அநேக நிருபங்களை நமக்காக வேதி எழுதி கொடுத்திருக்கிறார். He wrote many letters in the Bible. புதிய ஏற்பாட்டில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் பவுலாகத்தான் இருக்க முடியும். Paul wrote many new letters other compared to other நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். We all know this. அதனால் இன்றைக்கும் கூட So today also நீங்கள் பலவீனம் அடைவது உண்மைதான். we face many issues in our body. அதை விட
ahead of இந்த them. 7 நிமிடங்களிலே In the 7 நீங்கள் minutes, பலம் அடைவதை விளங்கிக் கொள்ள போகிறீர்கள். you are going to experience a new strength today. பலத்தை நீங்க பார்க்க You are போகிறீர்கள். going to experience a new strength today. பலம் அடைவது உங்களுடைய சரீரத்துக்குள் உணர You போகிறீர்கள். are going to experience a new strength in your body. தேவ ஜனமாய் இருக்கின்ற போது Since you are God's அவர் people, தழுவுகளால் குணமாக்குவது மாத்திரமல்ல, by His stripes you have been getting healed. வசனத்தை அனுப்பி குணமாக்குவது மாத்திரமல்ல, By sending His word and His தேவன் healing. அவருக்காய் எழுப்ப விரும்புகிறவராய் இருக்கிறார். God wants His for His purpose to be இன்றைக்கு healed. நீங்கள் பலவீனத்தை எப்படி உணர்கிறீர்களோ, Today, how you are feeling your sickness in your body, அதுபோல் இந்த நேரம் முதல் கொண்டு from this time onwards, இந்த 7 நிமிடத்திலே in the 7 minutes, பலத்தை உணர்கிறீர்கள். experience strength in your body. பலத்தை உணர்கிறீர்கள். Experience strength in your body. பலத்தை உணர்வதை நீங்களே சொல்லுங்கள். I'm experiencing strength in my பலம் say அடைவதை நீங்களே அறிக்கை செய்யுங்கள். that I'm receiving strength from God. விசுவாசம் என்பது For belief, faith is, நம்புவதற்கு உறுதி என்று பார்க்கிறோம். it is an assurance. விசுவாசமானது நம்பப்படுவதற்கு உறுதியும், Faith is the things of assurance, காணப்படாதவர்களுக்கு நிச்சயம் என்று பார்க்கிறோம். not seen things. உணர்வோமா? Let us believe on it. பலத்தை உணர்வோமா? Let us believe the strength. பிரச்சனை தீர்வதை Let உணர்வோமா? us believe problems getting solved. வியாகுலம் மாறுவதை உணர்வோமா? Things are getting changed for you. குடும்பத்தில் வந்த குழப்பங்கள் நம்மை விட்டு விலகுவதை உணர்வோமா? Confusion have been removing from your நாம் family. ஜெபிப்போம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, Dear Heavenly Father, நாங்கள் விலகிக் கொள்கிறோம் ஐயா. we are understanding, Lord. எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறது 7 நிமிடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving this 7 minutes இந்த for us. 7 நிமிடம் என்பது In this 7 minutes, உங்களால் உண்டானது கர்த்தாவே. it is from you, O இது Lord. என்னுடைய சுயமான காரியம் அல்ல, It is not on our இது own, எங்கள் Lord. எண்ணமும் அல்ல. It is not on our நீர் thinking, Lord. எங்களுடைய எண்ணத்துக்குள் ஆண்டவரே இறங்கி வந்து Thank you, Lord, for coming இந்த to our ஊழியம் minds. செய்யும்படியாய் செய்த ஈவுக்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for helping us to do this நாங்கள் ministry, Lord. உணர்கிறோம், Lord, we are தேவனை experiencing. உணர்கிறோம், We are experiencing. எங்களுக்குள் விளங்கிக் கொள்கிறோம். Lord, you are experiencing. தலைவனத்தை எப்படி நாங்கள் இத்தனை மாதங்கள் விலகினோமோ, As we bear வியாதியை சரீரத்தில் எப்படி ஆண்டவரை பார்த்தோமோ, as we see our அதுபோல சுகத்தை பார்க்கிறோம், I'm experiencing சுகத்தை பார்க்கிறோம். I'm experiencing நன்றி healing. செலுத்துகிறோம். We thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். We are glad to meet you through this online. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். I request you to continually pray for this ministry. இந்த ஊழியத்தில் நீங்கள் பங்கேற்குங்கள். We want you to partake in this ministry. இதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Through this you will be blessed. நீ அனைவருக்கு சொல்லுங்கள். Share this to many people. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless you. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். We are happy to pray for you all. இந்த ஊழியத்துக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Let us all pray for this ministry also. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Do subscribe, share and like this. Thank you.